கோத்தா டாமான்சாராவை சுற்றியுள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் வாடிக்கையாளர் உபசரிப்பு பணியாளர்களாக பணிபுரிந்ததாக சந்தேகிக்கப்படும் மொத்தம் 29 வெளிநாட்டு பெண்களும் 3 வங்காளதேச ஆண்களும் கைது செய்யப்பட்டனர். இரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வ அனுமதியின்றி வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியதாக சந்தேகிக்கப்படும் பொழுதுபோக்கு வளாகங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கோர் குடிநுழைவு இயக்குநர் கைருல் அமினுஸ் கமருடேன் தெரிவித்தார். மொத்தம் 44 நபர்கள் சோதனை செய்யப்பட்டனர். அவர்களில் 32 பேர் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 21 முதல் 40 வயதுக்குட்பட்ட 29 தாய்லாந்து பெண்கள், ஒரு லாவோஸ் பெண் மற்றும் 3 வங்காளதேச ஆண்களும் அடங்குவர். இந்த சோதனையின் போது வங்கதேச தொழிலாளர்கள் தப்பி செல்ல முயன்றனர். ஆனால் அவர்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டனர் என்று கைருல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் அந்த வளாகத்தில் இருந்த 7 நபர்கள் சாட்சியம் அளிப்பதற்கு ஆஜராகுவதற்காக 7 சமன்களும் விநியோகிக்கப்பட்டன. பயண ஆவணங்கள் இல்லாதது, அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு மேலே தங்கியிருந்தது உட்பட குடிநுழைவு சட்டங்களை மீறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட அனைவரும் சிவஞே குடிநுழைவு தடுப்பு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு உதவ 14 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கைருல் கூறினார். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் செப்ராங் ஜயா பிராய் பினாங் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் செப்ராங் ஜயா பிராய் பினாங். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.